150 வருடங்களுக்கு முன்பு மணி மைண்டட் மனிதர்களை எதிர்த்து விஞ்ஞான புரட்சி பண்ண ஒருத்தரை பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 1883 பல்ப் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் டிசி மோட்டார்களை தயாரிச்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட மெயின் பிரான்ச் நியூயார்க்ல இருந்துச்சு. அவரோட இன்னொரு பிரான்ச் யூரோப்ல பாரிஸ்ல இருந்துச்சு. அங்கதான் நிக்கோலா டெஸ்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்ப 27 வயசு. அங்க சார்லஸ்ங்கிற ஒருத்தர் டெஸ்லாவோட சூப்பர்வைசரா இருந்தாரு. சார்லஸ் டெஸ்லாவோட ஒர்க்கை நிறைய தடவை பாராட்டி இருக்காரு. டெஸ்லாவுக்கும் சார்லஸுக்கும் நல்ல புரிதல் இருந்துச்சு. சார்லஸுக்கு அமெரிக்கா நியூயார்க்ல இருக்கிற எடிசனோட மெயின் பிரான்ச்ல மேனேஜரா அவரை ப்ரொமோட் பண்ணாங்க. அங்க போன சார்லஸ் ஒரு வருடத்துக்கு மேல எடிசன் கூட வேலை பார்த்து எடிசன் கிட்ட நல்ல பேர் சம்பாதிச்சாரு. ஒரு நாள் சார்லஸ் எடிசன் கிட்ட டெஸ்லா பத்தி எடுத்து சொன்னாரு. சரி வர சொல்லுங்க, என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணலாம் அப்படின்னு எடிசன் சொன்னாரு. உடனே சார்லஸ் பாரிஸ்ல இருக்கிற டெஸ்லாவுக்கு ரெக்கமெண்ட் லெட்டரோட போக்குவரத்து செலவுக்கும் பணத்தை அனுப்பி உடனடியா நியூயார்க் கிளம்பி வர சொன்னாரு. 1884 ஜூன் மாதம் நியூயார்க் நகரத்துல டெஸ்லா காலடி எடுத்து வச்சாரு. ரெக்கமெண்ட் லெட்டரோட போன டெஸ்லாவுக்கு ஒரு டீசென்டான சம்பளத்துல சொல்லிக்கிற மாதிரி ஒரு வேலையும் போட்டு கொடுத்தாரு எடிசன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 4-5 மாசம் போச்சு. எடிசன் கம்பெனி தயாரிக்கிற டிசி மோட்டார்ஸ்ல நிறைய பிரச்சனையை நோட் பண்ணி வச்சிருந்தாரு டெஸ்லா. மார்க்கெட்லயும் இதே கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப எனர்ஜியை யூஸ் பண்ணி ரன் ஆகுது, சீக்கிரமே ஓவர் ஹீட் ஆகுறது, அடிக்கடி ரிப்பேர் ஆகுறதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் டிசி மோட்டார்ஸ் மட்டும் தான் விற்பனைக்கு இருந்துச்சு. ஏன்னா டிசி கரண்ட் மட்டும் தான் பயன்பாட்டில் இருந்துச்சு. டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். இப்ப நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துற கரண்ட் ஏசி கரண்ட், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டிசி மோட்டார்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் நேரடியாவே எடிசன் கிட்ட கொண்டு போனாரு டெஸ்லா. எல்லாத்தையும் கேட்ட எடிசன் குறை சொல்றது ஈஸி, சொல்யூஷன் இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டாரு. எஸ், சொல்யூஷன் இருக்குன்னு டெஸ்லா சொன்னாரு. அந்த வார்த்தை எடிசனோட ஈகோவை ட்ரிகர் பண்ணிச்சு. சரி இதெல்லாம் சரி பண்ணு, அப்படி பண்ணா உனக்கு $50,000 தரேன்னு வாக்கு கொடுத்தாரு. $50,000 சாதாரணம் இல்ல. இன்னைக்கு மதிப்புக்கு கணக்கு பண்ணா அது $1.5 மில்லியன் ஒர்த்து. இந்திய கணக்குப்படி 12 கோடி வரும். இருந்தாலும் டெஸ்லா அதை நம்பினாரு. ஏன்னா எடிசன் பெரும் பணக்காரர், சொசைட்டில அந்தஸ்து மிக்க மனிதர், பொய் சொல்ல மாட்டாருன்னு டெஸ்லா அதை நம்பினாரு. அந்த பணம் கிடைச்சா தன்னோட கனவை சேஸ் பண்ணி போறதுக்கு அது உதவும் அப்படின்னு நினைச்சாரு. இதுக்காக ரா பகலா உழைச்சி டிசி மோட்டார்ஸ்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணாரு. 2-3 மாசத்துக்கு பிறகு டிசி மோட்டார்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை எடிசனுக்கு டெமோ காட்டினாரு. எடிசன் உள்ளுக்குள்ள அசந்து போனாலும் அதை வெளியே காட்டிக்கல. ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டாரு. டெஸ்லா அந்த சேலஞ்ச் மணியை பத்தி கேட்டாரு. எடிசன் சிரிச்சுக்கிட்டு, அமெரிக்காரனோட காமெடி சென்ஸ் இன்னும் உனக்கு புரியல அப்படின்னு சொன்னாரு. நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. டெஸ்லாவுக்கு அது பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. கொடுத்த வாக்க காப்பாத்துவாருன்னு எதிர்பார்த்திருந்தாரு. ஆனா ஜஸ்ட் லைக் தட்டா கடந்து போயிட்டாருன்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனாரு. டெஸ்லா $50,000 இல்ல, வெறும் $50 கூட சேலஞ்சை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அங்க பணத்தை விட அந்த ட்ரஸ்ட் தான் டெஸ்லா மனதுல சுக்குநூறாச்சு. எடிசன் அப்படி செஞ்சது அவரால் ஏத்துக்கவே முடியல. உடனே வேலையை விட்டு நின்னுட்டாரு. தன்னுடைய கனவை நோக்கி பயணப்பட முடிவெடுத்தாரு. தன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கு உதவ இன்வெஸ்டர்களை தேட ஆரம்பிச்சாரு. சர்வைவலுக்காக நியூயார்க்ல கிடைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. லேபர் ஒர்க் பார்த்தாரு, சாக்கடையை கிளீன் பண்ணாரு. ஆனா அங்க டெஸ்லா சரி செஞ்ச அந்த டிசி மோட்டார்ஸுக்கு மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இதனால எடிசனுக்கு வருமானம் அதிகரிச்சது. 1886 டெஸ்லா ஆல்ஃபிரட் எஸ் பிரவுன் அண்ட் சார்லஸ் எஃப் பெக் அப்படின்னு 2 இன்வெஸ்டர்களை சந்திச்சாரு. அவங்க கிட்ட தங்கிட்ட இருக்கிற ஏசி கரண்ட், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஐடியா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. டிசி கரண்ட்னா லாங் டிஸ்டன்ஸ் வர கொண்டு போக முடியாது. ஏசி கரண்ட்னா அதை லாங் டிஸ்டன்ஸ் வர கொண்டு போக முடியும். அதுதான் டெஸ்லாவோட ஐடியாவா இருந்துச்சு. அந்த 2 பேரும் இந்த ஐடியா மேலையும் டெஸ்லா மேலையும் நம்பிக்கை வச்சாங்க. டெஸ்லா ஏசி கரண்ட்டுக்கான ஏசி மோட்டார்ஸை உருவாக்க அவங்க 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு வருஷம் போச்சு. 1887 பல நாள் உழைப்புக்கு பிறகு டெஸ்லா ஏசி மோட்டாரை கண்டுபிடிச்சாரு. அதை சக்சஸ்ஃபுல்லா டெமோ பண்ணியும் காட்டினாரு. அதுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சிருந்தாரு. 1888 டெஸ்லா கிட்ட அந்த இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. வெஸ்டிங்ஹவுஸ் எலக்ட்ரிக் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க டிசி மோட்டார்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏசி கரண்ட் பத்தி அவங்களுக்கு ஐடியாவும் இருக்கு. பட் அதை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட மோட்டார்ஸ் இல்ல. நம்மோட ஏசி மோட்டார் கண்டுபிடிப்பை பத்தி சொன்னதும் அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சோ டெமோ காமிக்கலாமா அப்படின்னு டெஸ்லா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு தானே நம்ம இதை கண்டுபிடிச்சோம், இது என்ன கேள்வின்னு அடுத்த நாளே டெமோ காட்ட கிளம்பிட்டாங்க. டெஸ்லாவோட ஏசி மோட்டார் வெஸ்டிங்ஹவுஸ் கம்பெனிக்கு ரொம்பவே திருப்திகரமா இருந்துச்சு. டெஸ்லாவோட ஏசி மோட்டார் பேட்டன்ட்டை $60,000 கொடுத்து வெஸ்டிங்ஹவுஸ் கம்பெனி வாங்கினாங்க. அதோட சேர்த்து சேல் ஆகிற ஒவ்வொரு ஹார்ஸ் பவருக்கும் $2.5 கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஒரு மோட்டார் 1 ஹார்ஸ் பவர், 10 ஹார்ஸ் பவர், 100க்கு மேல கூட ஹார்ஸ் பவர்ஸ் இருக்கும். எவ்வளவு ஹார்ஸ் பவர் விக்குதோ அதுல இருந்து ஒவ்வொரு ஹார்ஸ் பவருக்கும் டெஸ்லாக்கு $2.5 கிடைக்கும். பேட்டன்ட் வித்து கிடைச்ச பணத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ண அந்த இன்வெஸ்டர்களுக்கு திருப்திகரமான ஒரு தொகையை கொடுத்து செட்டில் பண்ணாரு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடிசன் $50,000 கொடுக்கறதா சொல்லி நம்பிக்கை மோசடி செஞ்சாரு. அங்கிருந்து கடுமையா உழைச்சி 4 வருஷத்துல $60,000 தன்னோட பேட்டன்ட்டை வித்தது மட்டும் இல்லாம லைஃப் டைம் செட்டில்மெண்ட் போல ஒவ்வொரு ஹார்ஸ் பவருக்கும் $2.5 அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா இதுக்கு பிறகுதான் டெஸ்லாவும் அவர் பார்ட்னரா இருக்கிற வெஸ்டிங்ஹவுஸ் கம்பெனியும் ஒரு பெரிய வார சந்திக்க வேண்டியிருந்துச்சு. வெஸ்டிங்ஹவுஸ் கம்பெனி ஏசி மோட்டார்ஸை தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. மார்க்கெட்ல அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. டிசி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணா பவர் ஸ்டேஷன் ஒரு இடத்துல இருக்குன்னா அங்கிருந்து 1-2 கிலோமீட்டருக்குள்ளேயே மெஷின்ஸ் ரன் ஆகிற ஃபேக்டரிஸ் பில்ட் பண்ணணும். ஆனா ஏசி மோட்டார்ஸை பயன்படுத்தினா அந்த டிஸ்டன்ஸ் பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. பவர் ஸ்டேஷன் ஒரு இடத்துல இருக்குன்னா அங்கிருந்து 10 100 கிலோமீட்டர் தள்ளி கூட ஃபேக்டரிஸ் பில்ட் பண்ணலாம். அப்படிதான் நம்ம வீடுகள்
வீடுகளுக்கு எங்கேயோ இருந்து கரண்ட் வந்துகிட்டு இருக்கு. இதனால ஃபேக்டரி ஓனர்ஸ்க்கு எல்லாம் ஏசி மோட்டார் ஒரு வரப்பிரசாதம் போல தோணிச்சு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஹை வோல்டேஜ், ஷாக் அடிக்கும். இதனாலேயே ஏசி கரண்ட மக்கள் அச்சத்தோட தவிர்த்துட்டு வந்தாங்க. அந்த அச்சத்தை எடிசன் தனக்கு சாதகமாக்கிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏசி கரண்ட் டேஞ்சரஸ் ஆனதுன்னு மக்கள் கிட்ட மீடியா மூலமா கொண்டு போனாரு. அது எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ஆனதுன்னு மீடியாவுக்கு காசு கொடுத்து எழுத வச்சு மக்களை பயமுறுத்தினாரு. இதெல்லாம் பார்த்தாதுன்னு உக்கிரமாவும் யோசிக்க ஆரம்பிச்சாரு எடிசன். பொதுமக்களுக்கு மத்தியில நாய் பூனைகளுக்கு ஏசி கரண்ட செலுத்தி சித்திரவதை செஞ்சு கொன்னாரு. ஏசி கரண்ட் பத்தின பயம் மக்கள் மத்தியில இன்னும் அதிகரிச்சது. இதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு டெஸ்லா. டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் மாத்திர தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினாரு. இதனால அங்கங்க டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் மாத்தி எவ்வளவு தூரத்துக்கு வேணும்னாலும் ஏசி கரண்ட கொண்டு போக முடிஞ்சது. அடுத்த சில மாதங்கள்லயே ஃபேக்டரிஸ் டிசி கரண்ட்ல இருந்து ஏசி கரண்ட்டுக்கு மாற ஆரம்பிச்சாங்க. ஏசி மோட்டாரோட விற்பனை எகிர ஆரம்பிச்சது. டெஸ்லாவும் வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனியும் ஒன்னு சேர்ந்த 2 வருஷத்துல உலகம் முழுக்க இருந்த எலக்ட்ரிக் சந்தையை ஆக்கிரமிச்சாங்க. டெஸ்லா ஒரு ஹார்ஸ் பவருக்கு $2 சம்பாதிச்ச மொத்த தொகை தோராயமா $2 இருந்து $2.5 லட்சம் இருக்கும். எல்லாம் சிறப்பா தரமா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா டிசி மோட்டார் நிலைமை என்ன ஆச்சு? டிசி மோட்டார் சந்தையோட ராஜா தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன ஆனாரு? உச்சக்கட்ட கோபத்துல இருந்தாரு. எடிசன் ஏசி கரண்ட் டேஞ்சரஸ்ங்கறத மக்கள் கிட்ட பரப்பிக்கிட்டே இருந்தாரு. ஏசி கரண்ட பயன்படுத்தி ஷாக் சேர அறிமுகப்படுத்தினாரு. ஏன்னா ஏசி கரண்ட் அவ்வளவு அபாயகரமானதுன்னு மக்களை அச்சப்படுத்தினாரு. இன்னொரு பக்கம் ஏசி கரண்ட் பத்தின பயத்தை போக்க டெஸ்லா டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா ஹை வோல்டேஜ் கரண்ட லோ வோல்டேஜ் ஆக்கி தன்னோட உடம்புல மின்சாரத்தை பாய்ச்சி டெமோ காட்டினாரு. இதையெல்லாம் பொதுவெளியில மக்கள் மத்தியில செஞ்சு மக்களோட பயத்தை போக்கினாரு. 1888 தொடங்கி 1890 வரைக்கும் ஒரு பக்கம் ஏசி மோட்டார்ஸோட வளர்ச்சியும் டிசி மோட்டார்ஸோட வீழ்ச்சியும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் டெஸ்லா வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனியும் சேர்ந்து எடிசனை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. எடிசன் நினைச்சிருந்தா டெஸ்லா உருவாக்கிய மாதிரி இன்னொரு மெத்தட்ல ஏசி மோட்டார்ஸை உருவாக்கி சந்தைக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா டெஸ்லாவோட பேசிக் கான்செப்டை பயன்படுத்தாம அது சாத்தியம் இல்ல. அப்படி எடிசன் ஏசி மோட்டார்ஸை உருவாக்கி சந்தைக்கு வரணும் அப்படின்னா அது டெஸ்லாவோட பேட்டன்ட்டை பயன்படுத்தி அதுக்கு பணத்தை கட்டி அதுக்கு கீழே தான் எடிசனோட ப்ராடக்ட்டை கொண்டு வர முடியும். அதுக்கு எடிசனோட ஈகோ ஒருபோதும் சம்மதிக்காது. அது இல்லாம ஏற்கனவே டிசி மோட்டார்ஸை மையப்படுத்தி பல மில்லியன் டாலர்களை எடிசன் முதலீடு செஞ்சிருந்தாரு. டிசி மோட்டார்ஸோட முக்கியத்துவமும் ஒரு சில இடங்கள்ல தேவைப்பட்டுச்சு. 1890 வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனி நிதி நெருக்கடியில சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. திரும்பிய பக்கமெல்லாம் ஏசி மோட்டார்ஸுடைய தேவை இருந்துச்சு. அதனால லாபம் பார்க்கும் முன்பே முதலீடு அதிகமா செய்ய வேண்டி இருந்துச்சு. வர்ற லாபத்துல ஒரு ஹார்ஸ் பவருக்கு $2 டெஸ்லாக்கு பே பண்ண வேண்டி இருந்துச்சு. அதனால பெரிய பங்கு டெஸ்லாக்கு போயிட்டு இருந்துச்சு. இதனால வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனி நிதி நெருக்கடியில சிக்கிச்சு. இந்த சமயத்துல டெஸ்லா எடுத்த முடிவு தான் அந்த கம்பெனியை மட்டும் இல்ல வளர்ந்து வர்ற ஏசி கரண்டோட சந்தையையும் அது காப்பாத்திச்சு. டெஸ்லா ஒரு ஹார்ஸ் பவருக்கு $2 அப்படிங்கிற வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனியோட போட்டிருந்த கான்ட்ராக்டை கிழிச்சு தூக்கி எரிஞ்சாரு. எனக்கு ஒரு கட்டத்துல நீங்க கை கொடுத்தீங்க, இது நான் உங்களுக்காக நிக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாரு. இதுக்கு பிறகு வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனி தன்னோட நிதி நெருக்கடியை சமாளிச்சு சந்தையில நீந்தி முன்னேற ஆரம்பிச்சாங்க. அதோட டெஸ்லாவுக்கும் வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனிக்கும் இருந்த உறவு நல்லபடியாவே தொடர்ந்துச்சு. வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனி டெஸ்லாவுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டும் வந்தாங்க. 1892 டெஸ்லா தாங்கிட்ட இருந்த பணத்தை தன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் பணத்துல முழு பணத்தையும் அதுக்காக செலவழிக்க தொடங்கினாரு. இன்னொரு பக்கம் ஏசி கரண்ட் சப்ளையை இன்னும் எப்படி எல்லாம் சேஃப்டியா மாத்துறது அப்படின்னு அதுக்காக நிறைய சின்ன சின்ன ஐடியாக்களை யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதுல ஒண்ணுதான் வயர் கோட்டிங். காப்பர் வயரை டைரக்டா பட்டையா சுவற்றில ஓட விட்டுருப்பாங்க. அதை தொட்டாலோ தெரியாம கைப்பட்டாலோ ஷாக் அடிக்கும். அதுக்காக அதை சுத்தி ரப்பர் இன்சுலேஷன் கொடுத்தாரு. இந்த வயர் இன்சுலேஷன் ஏற்கனவே இருந்த ஒண்ணுதான் அப்படின்னாலும் டெஸ்லா இதை பயன்படுத்திய பிறகு ரொம்பவே பிரபலம் ஆச்சு. இருந்தாலும் எடிசன் ஏசி கரண்ட பத்தி நெகட்டிவான விளம்பரங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அதை முடிவுக்கு கொண்டு வரும் நாளும் நெருங்கிச்சு. 1893 அமெரிக்காவை கண்டறிந்த கொலம்பஸ் அமெரிக்காவை வந்தடைந்து 400 வருடங்கள் நிறைவு பெற்றிருந்துச்சு. அதை கொண்டாடும் விதமா சிகாகோ வேர்ல்டு ஃபேர் நடந்துச்சு. இந்த விழாவை பயன்படுத்தி வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனிக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு டெஸ்லா. அதன்படி வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனியும் ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த வேர்ல்டு ஃபேர் நடக்கிறப்ப மாலை நேரத்துல சூரியன் மறைய ஆரம்பிக்கிறப்ப ஏசி கரண்ட் மூலமா 1 லட்சம் பல்ப் எரிய விட்டாரு டெஸ்லா. அதோட இல்லாம மெஷின்ஸ் மோட்டார்ஸ் எல்லாம் ஏசி கரண்ட பயன்படுத்தி ரன் பண்ணி காமிச்சாரு. ஏசி கரண்ட் ரொம்ப சேஃபானது அப்படின்னு எல்லோர்கிட்டயும் விலக்கி பேசினாரு. இது அங்க வந்திருந்த அரசு அதிகாரிகளை பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகளை பொதுமக்களை பிரமிப்பில் ஆழ்த்திச்சு. அந்த நியூஸ் அமெரிக்கா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. மக்கள் தெளிவு பெற ஆரம்பிச்சாங்க. அத்தோட டிசி கரண்டா ஏசி கரண்டா அப்படிங்கிற சர்ச்சை முடிவுக்கு வந்துச்சு. எடிசனோட டிசி மோட்டார் சந்தையில இருந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சது. 1895 நயாகரா ஃபால்ஸ் பவர் பிளான்ட் மூலமா நியூயார்க் முழுக்க தொலைவான தூரத்துக்கு ஏசி கரண்ட் மூலமா பவர் சப்ளையை கொண்டு போக உதவினார் டெஸ்லா. அமெரிக்கா கவர்மெண்ட் சிஸ்டம் முழுக்க டிசி கரண்ட்ல இருந்து ஏசி கரண்ட்டுக்கே மாறினாங்க. ஒரு சிட்டி உருவாகுது அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்ட்ரீட் லைட் மத்த எல்லா எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியுமே ஏசி கரண்ட் மூலமாவே கொடுத்தாங்க. எஸ், உலகம் மாற ஆரம்பிச்சிருந்தது. அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. டிசி மோட்டார்ஸ் இன்னைக்கும் பயன்பாட்டில் தான் இருக்கு. ஆனா ஏசி மோட்டார்ஸ் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கிறதால அதை தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறோம். காலப்போக்கில் எடிசனோட கம்பெனி சரிவை காண ஆரம்பிச்சது. ஏற்கனவே பெரும் நஷ்டத்துல இருந்த எடிசனோட கம்பெனி ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனியோட மெர்ஜ் ஆச்சு. அங்க எடிசன் ஓரம் கட்டப்பட்டாரு. எடிசனோட அத்தியாயம்
அத்தியாயம் அத்தோட முடிவுக்கு வந்துச்சு. ஆனா டெஸ்லா ஓடிக்கிட்டு தாங்க இருந்தாரு. 1893ல பேசிக் ரேடியோ கம்யூனிகேஷன் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேட்டன்டும் வாங்கினாரு. மார்க்கோனின்னு ஒருத்தர் அந்த பேசிக் ரேடியோ கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை மேம்படுத்தி அட்லாண்டிக்க கடந்து சிக்னல் அனுப்பினாரு. அதுக்காக நோபல் பரிசு பெற்றாரு. பட் டெஸ்லா தன்னோட கண்டுபிடிப்பை தன்னோட அனுமதி இல்லாம பயன்படுத்தினதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாரு. டெஸ்லாவுக்கு ஒரு கனவு ப்ராஜெக்ட் இருந்துச்சுங்க. அதுதான் எலக்ட்ரிக் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் டவர். இப்போ போன் சிக்னல் நமக்கு எப்படி கிடைக்குது, அந்த மாதிரி ஏசி கரண்ட வயர் இல்லாம எப்படி அனுப்புறதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு ஜேபி மார்கன் அப்படிங்கிறவரு ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஆரம்பத்துல ஜேபி மார்கனுக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த டவர் இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அதுக்கு பிறகு ஏசி கரண்ட் ஃப்ரீயா தான் மக்களுக்கு கொடுக்க போறதா டெஸ்லா மோர்கன் கிட்ட சொன்னாரு. இந்த விஷயம் ஆரம்பத்திலேயே மோர்கனுக்கு சரியா புரியல. அதிக லாபம் இல்லாத விஷயத்துக்கு நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஜேபி மார்கன் ஃபண்ட் பண்றதை நிறுத்திட்டாரு. அது வரைக்கும் அவர் அந்த ப்ராஜெக்ட்காக $1.5 லட்சம் செலவு பண்ணியிருந்தாரு. அத்தனையும் லாஸ். இது டெஸ்லா மேல இன்வெஸ்டர்களுக்கு இருந்த பாசிட்டிவான எண்ணத்தை உடைச்சது. டெஸ்லா ஃபண்ட் இல்லாத அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் திரட்டும் வேலையில இறங்கினாரு. 16 வருஷமா போராடி பார்த்தும் ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசி அந்த ப்ராஜெக்ட்டை கைவிட்டாரு டெஸ்லா. இதுக்கு பிறகு டெஸ்லா வரலாற்று பக்கங்கள்ல இருந்து தனிமைப்படுத்தப்பட்டாரு. 1917 அந்த எலக்ட்ரிக் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் டவர் டிராப் ஆன பிறகு அவரோட மற்ற எந்த ஐடியாவுக்கும் பெரிய வரவேற்பு இல்ல. அவரோட ஏசி மோட்டரோட பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகி இருந்துச்சு. இப்போ அது யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு மாறி இருந்துச்சு. மார்க்கோனி டெஸ்லாவோட ஐடியாவை எடுத்து ரேடியோ சிக்னல் அனுப்பி நோபல் பரிசு பெற்ற பிறகு டெஸ்லா மேல இருந்த உலகத்தோட கவனம் மார்க்கோனி பக்கம் திரும்பி வெவ்வேறு பக்கம் போயிடுச்சு. டெஸ்லாவோட உடல்நிலையும் முன்பு போல இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தனிமையாக ஆரம்பிச்சாரு. 1940 டெஸ்லா தன்னோட கடைசி காலத்தை ரொம்ப சாதாரணமா ஒரு ஹோட்டல்ல தான் கழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் கையில பெருசா பணம்னு எதுவும் இல்ல. சம்பாதிச்ச பணத்தை கண்டுபிடிப்புக்காகவே செலவிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் திருமணமும் செஞ்சுக்கல. அவருக்கு அந்த நேரத்தில் எல்லா செலவுகளையும் இவர் கூட ரொம்ப காலம் பயணிச்ச வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனி தான் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. டெஸ்லா கூட நெருங்கி பழகிய மேனேஜ்மெண்ட் நபர்கள் மாற ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வாரிசுகள் உள்ள வந்திருந்தாங்க. இதனால வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனி கிட்ட இருந்தும் சப்போர்ட் குறைய ஆரம்பிச்சது. இன்னும் சீப்பான ஹோட்டலுக்கு மாறி வாழ ஆரம்பிச்சாரு. ஹோட்டல் ஓனர்கள் இவரை கடன்ல கூட தங்க அனுமதிச்சிருக்காங்க. இவரோட பழகிய சில பேரோட உதவி இருந்துச்சு. அதை வச்சு அவரோட வாழ்நாளை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. 1943 ஜூன் மார்கோனி மேல டெஸ்லா ஃபைல் பண்ண கேஸுக்கு டெஸ்லாவுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருந்துச்சு. டெஸ்லா தான் ரேடியோ கண்டுபிடிப்புக்கான முக்கியமான தொழில்நுட்பங்களை உருவாக்கினார் அப்படிங்கிற வரலாற்றை மாற்றி எழுதும் தீர்ப்பு வந்துச்சு. ஆனா அந்த வெற்றியை காண டெஸ்லா உயிரோட இல்ல. அவர் 1943 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அவரோட 86 வயதுல உயிரிழந்திருந்தாரு. இன்னைக்கு வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு ஏசி கரண்ட் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம வீடுகளுக்கு எங்கேயோ இருந்து கரண்ட் வருதுன்னா அதுக்கு டெஸ்லாவோட கண்டுபிடிப்பு தான் காரணம். ஆனா இதுக்காக டெஸ்லா 150 வருடங்களுக்கு முன்பு மணி மைண்டட் மனிதர்களை எதிர்த்து விஞ்ஞான புரட்சி பண்ணியிருக்காரு. ஒரே நோக்கம், உலகத்துல எல்லோருமே மின்சாரத்தை பயன்படுத்தணும். டெஸ்லா மக்கள் மீது காட்டிய அன்பையும் அக்கறையையும் நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.